வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பக்காவா பண்றேன்டா அப்படின்னு நம்ம சபதம் எடுக்கும்போது தான் சுச்சுவேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்ல போகுது. இதை ஏன் இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வீடியோ கிளாரிட்டி, வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாம் பக்காவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி லேண்ட்ல இருந்து லார்க் M2ன்னு சொல்லிட்டு ஒரு மைக்கு என்னோட ஒரு மாச சம்பளத்தை போட்டு இப்பதான் வாங்கினேன். ஆனா அது வாங்கின நேரமோ என்னமோ, அது வாங்கினதுல இருந்து நான் என் ட்ரைபாட தொடவே இல்லை ஒரு வாரமா. ஆனா அதுக்கு நான் காரணம் கிடையாது, என்னை சுத்தி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்ப கூட பாருங்க, காலையில 5 மணிக்கு எழுந்து ஒரு அவசர வேலையா போயிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா ஒரு பார்சல் வந்துருச்சு. அதை வாங்கி வச்சுட்டு என்னோட ஆங்கில பயிற்சிக்காக இங்கிலீஷ் பார்ட்னர்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் பார்ட்னர்ல இதுதான் எனக்கு கடைசி கிளாஸ். இதுக்கப்புறம் எனக்கு கிளாஸ் கிடையாது. இன்னைக்கான கிளாஸ்ல வந்து டங் ட்விஸ்டர் பார்த்தோம். இது எதுக்காக அப்படின்னா, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. இது ஒரு 45 நிமிஷம் கிளாஸ் முடிச்சுட்டு நண்பர் வீட்டாண்ட ஒரு ப்ரமோஷன் வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அங்க போனா நண்பர் முதல்ல தோசையை போட்டு கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. அப்படியே சாப்பிடுற கேப்ல நண்பர் ஆறாப்பு படிக்கிறப்போ வாங்கின செருப்படி கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. அதையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். அருமையா இருந்துச்சு நண்பரே. சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தா நண்பர் வீட்டாண்ட லொகேஷன் எதுவும் சரியா இல்ல. அதனால நம்ம எப்பவும் வரக்கூடிய ஸ்டீல் பிளான்ட்டுக்கு வந்துட்டு அந்த ப்ரமோஷன் வீடியோவை எடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு பிரியாணி சாப்பிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். ஸ்டே ஹார்ட்.